கைஸ், நான் 12th ஃபெயில் ஆகிட்டு நான் எழுதி அதுக்கப்புறம் பாஸ் ஆகிடுவேன்னு சொன்னப்போ என்னை யாருமே நம்பல. அதுக்கப்புறம் நான் ரொம்ப லீனாக இருப்பேன். ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கை நான் நேச்சுரலாக அட்டைன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்பையும் என்னை யாருமே நம்பல. அதுக்கப்புறம் நான் காலேஜில் பல அரியர்ஸ் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி நான் ஒரு லைஃப் வாழுவேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்பவும் யாருமே என்னை நம்பல. ஸோ இந்த எல்லா டைம்ஸ்லையுமே யார் என் மேல ட்ரஸ்ட் வச்சிருந்தான்னா நான் மட்டும்தான் என் மேல ட்ரஸ்ட் வச்சிருந்தேன். என் மேல நான் மட்டும்தான் நம்பிக்கை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என் கோலுக்காக. ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க, சம்திங் கோல் வச்சுட்டு அந்த கோலுக்காக ஒர்க் பண்றீங்க, புதுசா கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த டைம்ஸ்லாம் வேற யாரோ நம்ம மேல ட்ரஸ்ட் வைக்கணும் அப்படின்ற 1% எதிர்பார்ப்பு கூட வச்சிருக்காதீங்க. உங்க மேல நீங்க ட்ரஸ்ட் வச்சா போதும். நம்ம மேல நமக்கு ட்ரஸ்ட் இருக்கு, வேற யாரோ ஒருத்தங்க அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீ என்ன சொல்றது, நீ எல்லாம் சொல்லக்கூடாது. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஒர்க் பண்ணுவேன், நான் மனசுல என் மைண்ட்ல வச்சிருக்க பொசிஷனுக்கு நான் வருவேன், அவ்வளவுதான். நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருங்க. உங்க மேல நீங்க ட்ரஸ்ட் வச்சு உங்க கோல் என்னவோ அதுக்காக கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. அப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி மூலியமா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சிம்பிள் ஆஸ் தட். சொல்லணும்னு நினைச்சா அதனால சொல்றேன். நாளைக்கு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.